தமிழ்நாட்டில் மொத்த இருக்கைகள் பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு 2224 இடங்களும் BNYS அதாவது யோகா நேச்சுரோபதிக்கான இடங்கள் 2036 இடங்களும் இருக்கின்றன. அந்த விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11,850 விண்ணப்பங்கள் வந்தது. அதுக்கான எலிஜிபிள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10,849, அதாவது ஒரு விண்ணப்பம் மட்டும்தான் இன்எலிஜிபிளா இருந்தது. இதில் 7.5 நம்ம அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான இடஒதுக்கீடும் இதில் நம்ம பின்பற்றுகிறோம். இதற்கான விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா 1077 விண்ணப்பங்கள், இந்த 7.5% இடங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்தது. அதுக்கான அது எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 906 விண்ணப்பங்கள் இதுக்கு கன்ஃபார்மாக இருந்தது. இப்போ 3 ஸ்டார்ட் ஆகுது சார், 3 ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே ரவுண்டு, மொத்தம் 4 ரவுண்டு. செப்டம்பர் 3 வந்து முதல் சுற்று கவுன்சிலிங் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மற்றும் 3 சுற்று இந்த கலந்தாய்வு நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே ரவுண்டு, எஞ்சியுள்ள சீட்ஸை வந்து இன்னொரு ரவுண்ட். வெப்சைட்ல வந்து போட்டு இந்த தகவல் அனைத்தும் நம்மளுடைய இந்திய இயக்குநரகம் அதில் வெப்சைட்ல நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இடங்களுக்கு 2 மாணவர்கள் 2 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு இந்த டிமாண்ட் இருக்குதான் செய்யுது. கண்டிப்பா கடந்த ஆண்டு ஒப்பீடுகள் அந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார். கடந்த ஆண்டோட நம்ம இயக்குனர் சொல்றாரு அதிகம் ஆயிருக்குன்னு சொல்றாரு. எக்ஸாக்ட் கரெக்டான தகவல் எனக்கு அந்த தரவுகள் என்கிட்ட இல்லை. நான் உங்ககிட்ட தர சொல்றேன். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஆயுஷ் யோகா ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்ன பண்ண போறோம்? ஏன்னா நீங்க தஞ்சாவூர், திருவாரூர் மாதிரியான அந்த மாதிரியான மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னமும் இந்த மையங்கள்லாம் மூடிதான் இருக்கு, செயல்படவே இல்லை, சும்மா ஒரு இதாக இருக்கு. அப்போ சென்னை மாதிரியான இடங்கள்ல செயல்படுது, நம்ம அதுக்கான என்ன பண்ண போறோம்? இல்ல அதான் இது வரைக்கும் இதற்கான முக்கியத்துவமே நம்ம போதிய கவனமே செலுத்தாம இருக்கிறோம். முதல் முறையா நம்ம சென்னையில இருந்து ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் அந்த மையங்கள் இருக்கோ அனைத்திற்கும் நம்ம ஒரு புத்துயிர் கொடுத்து அங்கேயும் இந்த மாதிரி சேவைகளை வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையா தான் இருக்கு. நம்ம இங்க நம்ம அரசு சார்பில் கொடுக்காதனால எல்லாம் தனியார்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அது அரசு சார்பில் இந்த மாதிரி நம்ம சிகிச்சையை நம்ம வழங்க போறோம். இது நம்ம சுற்றுலாத்துறையோட இணைந்து அந்த மாதிரி அவங்க சுற்றுலா இப்போ தமிழ்நாட்டு டூரிசம்க்கு நிறைய அங்கே டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல TTDC ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. அவங்களோட இணைந்து இது எப்படி நம்ம ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் டூரிசமா நாங்கள் கன்வெர்ட் பண்ணா இன்னும் அதிக அளவுக்கு டிமாண்ட் இருக்கு. இன்னொரு முக்கிய அறிவிப்பு, சித்த மருத்துவத்தில் நம்ம இப்போ சொல்றோம், நம்ம செயற்கை கருத்தரிப்பு அந்த சேவையை இன்னும் நம்ம அதிக அளவு நம்ம பண்ணியிருக்கோம், பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது கூட பாத்தீங்கன்னா இந்திய மருத்துவ முறையில செயற்கை கருத்தரிப்புக்கான நம்ம ஸ்டடீஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்மோர்ல இருக்கிற அந்த IOGல நம்ம பண்ணதுல நல்ல சக்சஸ்ஃபுல்லான ரிசல்ட் வந்ததுனால இந்த சேவையும் இன்னும் அதிக அளவு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். கண்டிப்பாக சித்தா சொல்லியிருக்கீங்க, பணியாளர்கள்லாம் டாக்டர்ஸ், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் இதற்கான ஊழியர்கள்லாம் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது நம்ம அரசு கவனத்தில் இருக்கு. இதுல கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு.